ஹரி ஓம். சுவாயமன். இப்பொழுது நான் தமிழில் விபாகம் 8 சந்தியாவந்தன மந்திரம், பதப்பிரிவுகள், பதத்தின் அர்த்தங்கள். கடைசியில் இந்த பதத்தின் அர்த்தங்களை நான் முடித்து கொண்டு ஒரு தடவை நான் மீண்டும் இந்த சந்தியாவந்தனத்தை பிராத்தக்காலம், மாத்தியானிகம், சாயம் என்ற 3 வேளையில் உள்ள மந்திரங்களை அதை அணிவரிசையாக அதை எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய விதிமுறைகள், அது ஒரு திட்டவட்டமாக அழுத்தமாக கூறுகின்றேன். அர்த்தங்கள் இல்லாமல் முதலில் அர்த்தங்களை பார்க்கலாம். மந்திரத்தின் அர்த்தங்கள் தெரிவது மிகவும் முக்கியம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்படியாக தீர்காயுஷ்மான் பவ ஸ்திரீபியக தீர்க்க சுமங்கலி பவ ததாஸ்தோ. இப்பொழுது நாம் ததிக்கிறா விட்டோம், ஆகார்ஷம் பார்த்து விட்டோம். அப்புறம் ஓம் பூர்வஸ்வான்னு பண்ணிட்டோம். இப்போ ஜப சங்கல்பம் ஒன்று ஜப சங்கல்பத்துக்கு முன்னால் காயத்ரியுடைய இந்த மந்திரங்கள் நாம் கூற வேண்டும். ஜப சங்கல்பம் என்று கூறுவார்கள். அது வெறும் காயத்ரி மந்திரம்தான். ஆனால் எழுந்து நின்று இப்போ ஓம் பூர்வபோச ததிக்கிறா விண்ணோ ஆகார்ஷம் ஓம் பூர்வபோச எல்லாம் முடித்து விட்டு நாம் எழுந்து காலையில் என்றால் கிழக்கு, மதியம் மாத்தியானிக மதிய வேளையில் வடக்கு, சாயம் சந்தியா சாயம் வேளையில் மேற்கு, சூரியன் அஸ்தமிக்கின்றான் மேற்கு. இதில் கைகளில் நீர்களை எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய கால்கள் டோஸ் என்று கூறுவார்கள், கட்டை டோஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். குதிகாலை தூக்கி கொண்டு கால் விரல்களில் மூலம் நின்று கொண்டு இந்த 5 குதிகாலை நாம் பேக் சைட் ஹீல்ஸ் என்று ஆங்கிலத்தில் அதை தூக்கி கொண்டு 2 கைகளில் நீரை எடுத்துக்கொண்டு அர்க்கியம் செய்ய வேண்டும். காயத்ரி மந்திரம் தான். ஓம் பூர்புவ ஸ்வஹா தத்சதுர்வரே எண்ணியம் பர்கோ தேவஸ்ய தீமஹி 3 தடவை காலை, 2 தடவை மதியம். வடக்கை பார்த்து கொண்டு மேற்கை பார்த்து கொண்டு சாயம் சந்தியா சாயம் மாலையில் முடித்துவிட்டு இது செய்ய வேண்டும். பிறகு திருப்பியும் ஓம் பூர்புவ ஸ்வஹா ஓம் பூஹு ஓம் புஹாம் சுவாமாம் ஜலாம் தவஹா ஓம் சத்யம் ஓம் தத் சதுர்வரே எண்ணியம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். இது என்னவென்றால் இது ஒரு சுத்தி மந்திரம். இது ஏதாவது நாம் பிராயசித்த மந்திரம் என்று கூறுவார்கள். இது முடித்துவிட்டு ஏதாவது தவறு காலை மாலை சரியான வேளையில் நான் செய்யவில்லை, மந்திரங்கள் உபச்சரித்தில் இல்லை, நடுவே ஒன்று விட்டுவிட்டேன், இதுக்கெல்லாம் ஒரு பிராயசித்தத்துக்காக திருப்பியும் ஒரு காயத்ரி ஜபம் ஓம் பூஹு ஓம் புவஹ என்று கூறிவிட்டு ஐக்கிய சந்தானம் என்று கூறுவார்கள். அதென்றால் மூடிட்டு ஓம் பூர்வசோ என்று நாம் நீரை அப்படியே ஜலத்தை அப்படி சுற்றிவிட்டு உட்கார்ந்து கொண்டு அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவா அகம் அஸ்மி அப்படின்னு. இது பெரிய தத்துவ மந்திரம். அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவா அகம் அஸ்மி அப்படி என்றால் பிரிக்க வேண்டும். அசௌ ஆதித்யக பிரம்மஹ. அசோங்கிறது இவன், அதான் அர்த்தம். அந்த ஏஷக மாதிரி சக அவன், ஏஷக இவன். அதே தான் இன்னொரு வார்த்தை அசௌ. இது புல்லிங்கத்திலையும் இருக்குது, புருஷலிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகத்திலையும் இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்காக இப்போ அசௌ அமு அமூஹு அமும் அமு அமூன்னு. இது ஏக நாமினேட்டிவ் கேஸ். பிரதமா விபக்தி, தித்தியா விபக்தி, திருத்தியாலாம் இருக்குது. அனேன ஆபியாம் அனேன ஏனேன வரும். நைனம் சிந்தந்தினா ஏனம் எல்லாம் பெரிய சம்ஸ்கிருதம் ஞானம். ஸ்திரீலிங்கத்திலையும் அசௌ அமூஹு. இது புருஷலிங்கத்தில் அமீன்னு வருது, அது அமு அமூஹு அப்படின்னு விசர்க்கத்தோடு வரும். அது ஸ்திரீலிங்க இதில் போகும் அமூம்னு வரும். அப்போது ஸ்ரீலிங்கத்தில் இப்போ அசவுங்கிறது என்னன்னா இவன். இப்போ அசௌ ஆதித்யக இந்த அவ்வும் ஆவும் சேர்றது. அப்போ இந்த அசு ப்ளஸ் ஆவ் ப்ளஸ் ஆதித்யக அசௌவாதித்யன்னு வந்துடும். சந்தி தெரியணும் ரூல்ஸ். அதனால தான் ஏன் அசா வருது இந்த மாணவர்கள் நினைக்க வேண்டாம். அது அசௌ தான். அசௌ ஆதித்யக பிரம்ம. இந்த ஆதித்யன் தான் பிரம்மன். பிரம்மத்துவம் தானே, பிரம்ம தத்துவம் தானே. அந்த பிரம்மைவா அகம் அஸ்மி. பிரம்மா இவ அகம் பிரம்மை. அதான் அந்த பிரம்மைனே வருது. பிரம்மா ஆ ப்ளஸ் இ பிகம்ஸ் ஐ. இல்லை ஆமாம், ஆ ப்ளஸ் ஏ பிகம்ஸ் பிரம்மா ஏவ பிரம்மைவா. பிரம்மா ஏவ ஒன்லி ஏவ. ஆ ப்ளஸ் ஏ பிகம்ஸ் ஐ. அதனால தான் பிரம்மைவா.
இதெல்லாம் சந்தி ரூல்ஸ், சந்தியுடைய விதிமுறைகள், அது தெரிஞ்சுக்கணும். பிரம்மைவா, பிரம்மா அ, எண்டிங் அ, ஏவ ஏ, ஆ ப்ளஸ் ஏ பிகம்ஸ் ஐ. பிரம்மைவா அகம் அஸ்மி, நான் தான். இது ஏவ, நானும் பிரம்மன் தான் சொல்கிறது. ஆதித்யனும் பிரம்மன், நானும் பிரம்மன் தான். ஏன்னா எல்லாருமே அதான் அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம சொல்லுவோம். பெரிய தத்துவம் வந்துடும் அது. அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவா அகமஸ்மி. அகம் பிரம்மன் தான். அதான் அசாவாதித்யோ, அசௌ ப்ளஸ் ஆதித்யா பிரம்மா. திஸ் ஆதித்யா இஸ் பிரம்மா. இந்த ஆதித்யன் பிரம்மன். அந்த ஏவ, நானும் அவனை தான், பிரம்மன் தான்னு சொல்கிறோம். அகம் பிரம்மாஸ்மி. அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவா அகமஸ்மி அப்படின்னு கூறிவிட்டு, பிரணவசிய ரிஷி பிரம்மா தேவி காயத்ரி சந்தா பரமாத்மா தேவதா என்று 3 இடங்களை நம்ம சுட்டி காட்டணும். பிரணவசிய, பிரணவத்தினுடைய, ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் மாணவர்களுக்கு. பிரணவத்தினுடைய, இந்த பிரபஞ்சத்தின், இந்த யூனிவர்ஸ், உலகத்தின், இந்த பிரணவசிய ரிஷி பிரம்மன் தான். பிரணவசிய ரிஷி பிரம்மா, தேவி காயத்ரி தான் சந்தஸ். காயத்ரி சந்தஸ் தான். இந்த தேவி காயத்ரி தான் சந்தஸ். இப்போ பார்க்கலாம், காயத்ரி தான் சந்தஸ். பரமாத்மா தான் தேவதா. இந்த தேவதா எப்பவுமே ரிஷிகள் சிரசு, சந்தஸுகள்லாம் ராகங்கள் சுரங்கள்லாம் நம்ம வாயிலேருந்து தானே வரும். தேவதா ஆத்மா பரமாத்மா தேவதா எப்போதுமே மாறும் பக்கம். ஏன்னா யமதர்மராஜாவே கடோபனிஷத்து சொல்லி கொடுக்குறார் அந்த பையனுக்கு. அங்குஷ்டமாத்ரோ புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி. அவன் தான் ஈசானோ பூதபவ்ய அப்படின்னு சொல்கிறான். அவன் தான் ஈசன் ஃபார் ஆல் த பாஸ், இறந்த காலம், நிகழ்காலம், வருகாலம். அது வேதங்களில் வருது. அங்குஷ்டமாத்ரோ புருஷா மத்திய. அதனால தான் தேவதா எப்பவுமே இருப்பான் நெஞ்சில் வச்சு. அதான் அடையாளங்கள், சின்னங்கள். ரிஷி, சந்தஸ், ஸ்வரங்கள், தேவதா வாயிலேருந்து சந்தஸ், தேவதா நம்முடைய நெஞ்சு. அப்புறம் திருப்பி பூராதி சப்த வியாகிருதீனாம் அத்ரி பிருகு குத்சர் வசிஷ்டர் கௌதமர் காஷ்யபர் ஆங்கீரச ரிஷய காயத்ரி உஷ்ணுக்கு அனிஷ்டுப்பு பிருகதி பங்கி திருஷ்டுப்பு அக்னி வாயு அர்க்க வாகீஷ வருண இந்திர விஸ்வே தேவா தேவதா. இந்த 3 இடங்கள் அப்படியே வந்துடுறா. பூர் ஆதி, பூஹு இருக்கிற ஆதி காலத்திலேருந்து பூராதி சப்த 7 டிக்ளரேஷன்ஸுடைய ஸ்டேட்மெண்ட்ஸுடைய வாக்கியங்கள், ஒரு பிரமாணத்தினுடைய என்னுடைய டிக்ளரேஷன் பண்ணுறேன், நான் அறிவிக்கிறேன். அறிவிப்புகளுடன் உடைய வியாகிருதீனா, அது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். டிக்ளரேஷன், ஸ்டேட்மெண்ட்டு ஆங்கிலத்தில் கூறுவார்கள். என்னுடைய அறிவிப்புகள் பூர் ஆதி சப்த வியாகிருதீனத்தில். அது அறிவிப்புகள் என்னெல்லாம், ரிஷிகள் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சுட்டி காட்டுறேன். என் சிரசை கையில் வச்சுக்கிட்டு அத்ரி பிருகு, பிருகு முனிவர் எல்லாருக்குமே தெரியும், அத்ரி பிருகுன்னு தெரியும். பிருகு, அத்ரி பிருகு குத்சர், குத்ச முனிர், பெரிய முனிர் அவர். வசிஷ்டர், ஆங்கீரசர். அத்ரி பிருகு குத்சர் வசிஷ்டர் கௌதமர் காஷ்யபர் ஆங்கீரசர், இந்த 7 ரிஷி. அத்ரி பிருகு குத்சர் வசிஷ்டர் கௌதமர் எல்லாருக்கும் தெரியும், காஷ்யபர் ஆங்கீரசர். இவங்க 7 ரிஷி தான் நான் டிக்ளரேஷன் பண்ணுறேன், நான் அறிவிக்கிறேன். என்னுடைய அறிவிப்புகளில் இந்த 7 ரிஷிகள் இவர்கள். சந்தஸ் ஸ்வரங்களில் காயத்ரி உஷ்ணுக்கு அனுஷ்டுப்பு பிருகதி பங்கி திருஷ்டுப்பு ஜெகதி, இந்த 7 ஸ்வரங்கள். ஒரு ஸ்வரங்களுக்கும் பதம். இப்போ காயத்ரி எடுத்தோம்னாக்கா 24, 3 வரி 8 பதம், 8 அக்ஷரங்கள் ஒன்று இதில் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் நான் எல்லாம் சொல்லி போன வாட்டி நான் 2வது விபாகத்தில் 3வது விபாகத்தையும் நான் கூறியிருக்கிறேன். தனியாகவே இதற்கென்று ஒரு சொற்பொழிவை நான் ஏற்படுத்துகிறேன். இந்த சந்தஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நடைமுறையில் அது அவ்வளவு உபயோகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தெரிந்து கொள்வது நல்லது. இப்போ ஜெகதி பங்கி ஜெகதி, ஜெகதி பங்கிக்கு அப்புறம் ஜெகதி. காயத்ரி உஷ்ணுக்கு அனிஷ்டுப்பு பிருகதி பங்கி, காயத்ரி உஷ்ணுக்கு அனிஷ்டுப்பு பிருகதி பங்கி திருஷ்டுப்பு ஜெகதி. ஜெகதி எடுத்தாலும் 48 இருக்கும், 12 × 4, 4 வரியில் 12 சப்தங்கள் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது பிருகதி, அது பிருகதி பங்கி திருஷ்டுப்பு ஜெகதி. திருஷ்டுப்பு
பிருகதி பங்கி திருஷ்டுப்பு ஜெகதி. திருஷ்டுப்புக்கு 44, இதெல்லாம் சொல்லியிருக்கேன். 11x4 11 பதங்கள் 4 வரி. இப்போ காயத்ரி எடுத்தாலும் 24 தான். காயத்ரி உஷ்ணுக்கு 28. இப்போ காயத்ரி எடுத்தாலும் 3 வரி 8 பதம். தத்து சா வித் எல்லாம் நான் போன வாட்டி சொல்கிறேன், திருப்பி எடுக்கிறேன். அப்போது இந்த என்னுடைய அறிவிப்புகள் இதெல்லாம் தான், இந்த 7 சுரங்கள். தேவதர்கள் யார்? தேவர்கள்லாம் அக்னி, வாயு, அர்க்கக. அர்க்கக வந்து சூரியனுடைய ஒளி கதிர்கள். அக்னி, வாயு, அர்க்கக, வாகீஷன், வாக்குக்கூடிய ஈசன். அக்னி, வாயு, அர்க்க, வாகீஷ, வருணன், இந்திரன், விஸ்வே தேவன். இந்திரன்லாம் தெரியும். விஸ்வே தேவா வந்து இந்த ஸ்ராத்த காலங்களில் சாஸ்திரிகள் கொண்டு வர ஒருத்தர் பித்திருக்களுக்கு ஒரு சாஸ்திரிகளும் இன்னொரு சாஸ்திரிகள் விஸ்வே தேவன்பா. விஸ்வே தேவர் ஒரு பெரிய தேவர். அவர் விஸ்வத்தினுடைய தேவர், விஸ்வசிய தேவன். அது ஜென்ரல். அவர் ஒரு பொது. அக்னியும் இல்லை, வாயுவும் இல்லை, வருணனும் இல்லை. வருணம் மழைக்கு, அர்க்கக அந்த ஒளிக்கு, அப்படியும் இல்லை. இவர் ஒரு பொது தேவர். இந்த உலகத்தினுடைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய, விஸ்வத்தினுடைய தேவர். விஸ்வே தேவா தேவதான்னு டிக்ளரேஷன் பண்ணுறான். பண்ணிட்டு ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் சத்யம், ஓம் தத்ச விர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத், ஓம் ஆபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்ம பூர்புவ சுவரோம். இதை 10 வாட்டி சொல்லணும். இது ஆக்சுவலாக மூச்சை இழுத்துட்டு பிராணாயாமம். நம்ம சுவாச பைக்கெல்லாம் மிகவும் நல்லது. ஓம் பூஹு. இப்போ நான் எப்படி சொல்வேன்னா, நல்லா பார்த்துக்கோ. ஓம் பூஹு, இதை மூச்சில் இழுத்துப்பேன். ஓம் பூ அப்படி எழுத்துட்டே போவேன். ஓம் பூஹு, ஓம் பூவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓஹும் சத்யம். மூச்சு அப்படி நிறுத்திப்பேன். ஓம் தத்ச விர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். மூச்சு நிறுத்திப்பேன். அப்புறம் இன்னொரு வழியால் ஓம் ஆபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்வரம் சொல்லிக்கிட்டே மூச்சை மழை விட்டுடுவேன். இது கங்கையை தொடர்ந்து, காது தொட்டால் கங்கை 10 வாட்டி. இது வந்து மிக மிக சந்தியாவந்தன மந்திரங்களில் இது வந்து மிக மிக சந்தியாவந்தன செய்முறைகளில். இதுக்கு முன்னாடி நாம் தேவ தர்ப்பணத்தை சொல்லணும். இந்த இந்த தர்ப்பணம் முடித்த உடனே, அந்த அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவா அகமஸ்மின்னு முடித்த உடனே தேவ தர்ப்பணம்னு ஒன்று இருக்குது. அந்த தேவ தர்ப்பணத்தில் ஆதித்யன் தர்ப்பயாமி, சோமன் தர்ப்பயாமி, அங்காரகன் தர்ப்பயாமி, புதன் தர்ப்பயாமி, ப்ரஹஸ்பதின் தர்ப்பயாமி, சுக்ரன் தர்ப்பயாமி, சனைஸ்வரன் தர்ப்பயாமி, ராகுன் தர்ப்பயாமி, கேதுன் தர்ப்பயாமி, கேசவன் தர்ப்பயாமி, நாராயணன் தர்ப்பயாமி, மாதவன் தர்ப்பயாமி, கோவிந்தன் தர்ப்பயாமி, விஷ்ணுன் தர்ப்பயாமி, மதுசூதனன் தர்ப்பயாமி, திரிவிக்ரமன் தர்ப்பயாமி, வாமனன் தர்ப்பயாமி, ஸ்ரீதரன் தர்ப்பயாமி, ரிஷிகேஷன் தர்ப்பயாமி, பத்மநாபன் தர்ப்பயாமி, தாமோதரன் தர்ப்பயாமி. ஜலத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஓம் எழுதிக்கிட்டு அப்படியே இந்த தர்ப்பயாமினா திருப்திப்படுத்துகிறேன்னு அர்த்தம். அகம் தர்ப்பயாமி, நான் திருப்திப்படுத்துகின்றேன். கேசவனை, நாராயணனை, நராணம். கேசவன் வந்து பகவான் கிருஷ்ண பரமாத்மக்கு கேசவன் அவ்வளோ நல்லா இருக்குமா, விஷ்ணு அவளுக்கெல்லாம். நாராயணன், நராணாம் அயனன், பாத்வே வழிகாட்டி, மனிதர்களுடைய வழிகாட்டி, அதுதான் நாராயணன். கேசவன் தர்ப்பயாமி, நாராயணன் தர்ப்பயாமி. மாதவன், மாதவியுடைய அதிபதி மகாலட்சுமி. மாதவன் தர்ப்பயாமி. கோவிந்தம், விந்ததி, விந்து தாத்துனா கிடைத்தல், ஒப்டெயின்டு, வெற்றிகரம்னு அர்த்தத்தில். இப்போ கோங்கிறது வேதங்கள் ஒன்று இருக்குது, பசு ஒன்று இருக்குது. என்ன பகவான் கிருஷ்ண பரமாத்மா பசுவை வச்சுருக்க, அதான் கோ பூஜைம்பா. அதுக்கும் ஒன்று இருக்குது. ஆனால் தேனுகு தான் சரியான சம்ஸ்கிருதம். நான் யூஸ் பண்ணுறது தேனுகு. அது காளைன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வரேன். இப்போ அது சம்ஸ்கிருதத்தில் கிராமரில் இலக்கணத்தில் நான் ரொம்ப போகல. அப்போது கோ விந்த இது இருக்குது. கோவுக்கு வேதங்களுக்கும் கோ இருக்குது. வேதாந்த கோ பிராமணசியாதுன்னு பார்க்கலாம். கோ வந்து பூமிக்கும், இந்த மதர் அர்த் அப்படிங்கிற அர்த்தங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் இருக்கப்பட்டவன், கிடைக்கப்பட்டவன்னு அர்த்தம். அப்போது கோவிந்தன் தர்ப்பே, மாதவன் தர்ப்பயாமி, கோவிந்தன். விஷ்ணு எல்லா இடத்துலையும், எல்லா அணுக்குலையும், அணுவில் விஷ் எக்ஸிஸ்டன்ஸ். மதுசூதனன், மதுங்கிறது ஹனி. மதுசூதனன், மதுவை கொடுக்கப்பட்டவன். மதுசூதன் தர்ப்ப, விஷ்ணு தர்ப்பயாமி, மதுசூதனன் தர்ப்பயாமி.
அப்போது கேசவன் தர்ப்பயாமி, நாராயணன் தர்ப்பயாமி, மாதவன் தர்ப்பயாமி, கோவிந்தன் தர்ப்பயாமி, விஷ்ணு தர்ப்பயாமி, மதுசூதனன் தர்ப்பயாமி, விக்ரமன். விக்ரமன்கிறது வெற்றவன், விக்ரமராஜாம்பா. விக்ரமங்கிறது வெற்றி தான், 3 லோகத்தையும் வென்றவன். அந்த மாதிரி பேர்கள்ல ஒரு அட்ஜெக்டிவ்பா. விக்ரமன், கேசவன் தர்ப்பயாமி, நாராயணன் தர்ப்பயாமி, மாதவன் தர்ப்பயாமி, கோவிந்தன் தர்ப்பயாமி, விஷ்ணு தர்ப்பயாமி, மதுசூதனன் தர்ப்பயாமி, திரிவிக்ரமன் தர்ப்பயாமி, வாமனன் தர்ப்பயாமி. கீழ்லோகத்தை அளந்து வந்த வாமனன். வாமனன் தர்ப்பயாமி, கேசவன் தர்ப்பயாமி, நாராயணன் தர்ப்பயாமி, மாதவன் தர்ப்பயாமி, கோவிந்தன் தர்ப்பயாமி, விஷ்ணு தர்ப்பயாமி, மதுசூதனன் தர்ப்பயாமி, திரிவிக்ரமன் தர்ப்பயாமி, வாமனன் தர்ப்பயாமி, ஸ்ரீதரன், ரிஷிகேஷன், பத்மநாபன், தாமோதரன். ஸ்ரீதரன், ஸ்ரீய மகாலட்சுமியை தரிச்சுட்டு இருக்கிறவர், உடுத்தின்னு இருக்கிறவர். ரிஷிகேஷம், ரிஷினா நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள், எல்லா இந்திரியங்களுடைய அதிபதி ரிஷி. பத்மநாபன், நாபி. இந்த நாபியிலேருந்து பத்மம் வருது இல்லையா, தாமரைப்பூ, அது மகாவிஷ்ணுடைய நாபிலேருந்து வருது, அது எல்லாரும் பார்த்துருப்போம். தாமோதரன். தாமனங்கிறது க்ளோரின்னு அர்த்தம், சரியா பார்த்தா. தாமன் அப்படின்பா. தாமோதரன், அந்த அவன் தான் அந்த க்ளோரி, அந்த புகழ்ச்சி, வெற்றி, பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அர்த்தத்தை. எல்லாருக்குமே தர்ப்பயாமி, திருப்திப்படுத்துகிறேன், திரு தாத்துலேருந்து வருது. கேசவன் தர்ப்பயாமி, நாராயணன் தர்ப்பயாமி. இதே அர்க்கியம் பகவான் இவர் காஞ்சி மகாபிரிவரே அர்க்கியம் பண்ணணும் தினம். சந்தியாவனம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாட்டெல்லாம் அர்க்கியமாவது பண்ணுங்கோன்னு சொல்லுவார். காயத்ரி ஜபம் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு அர்க்கியங்கள் பண்ணுங்கோ. தேவ தர்ப்பணம்னு பேர். தேவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணினா ரொம்ப காண்டரிஷி தர்ப்பணம் பண்ணோம், பித்திரு தர்ப்பணம் எல்லாம் பண்ணணும். ஆனால் இது தேவ தர்ப்பணம் சந்தியாபந்தத்தில் வருது. தேவர்கள் ரிஷிகள்லாம் சொல்லி, தேவர்களையும் சொல்லி, சந்தஸையும் சொல்லி வருது. பித்திரு தர்ப்பணம் கிடையாது சந்தியாபந்தனத்தில். ஏன்னா பிரம்மச்சாரிகள்லாம் இருப்பா, அவளுக்கு தாய் தந்தையர்கள்லாம் இருப்பா. அதனால் இந்த தேவ தர்ப்பணம் ரொம்ப முக்கியம், நன்றாக புரிஞ்சுக்கணும். தேவர்களுக்கு தர்ப்பணம் பொழுது இப்படி இந்த நுனி விரலால் ஜலம் அர்க்கியம் விழணும். அப்படி ரிஷிகளுக்கு இந்த பக்கம் எடுத்து போகும், பித்திருக்களுக்கு இந்த பக்கம். ஆத்ம தர்ப்பணம் அப்படி இருக்கும். ஸோ அந்த தர்ப்பணம் விடுற விதம்லாம் அது வேறு. ஆனால் சந்தியாவந்தனுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா தெரிய வேண்டியது தெரிஞ்சுக்கலாம். இந்த பிராயசித்தை முடிஞ்சுட்டு இந்த ஐக்கிய சந்தானம் முடிச்சுட்டு அசாவாதித்யோ பிரம்மைவா அஹமஸ்மின்னு சொல்லிட்டு தேவ தர்ப்பணங்கள்லாம் நம்ம பண்ணிட்டோம். திருப்பியும் அச்சுதாய நமஹ, ஆனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. இது ஒரு விதிமுறை. கேசவா நாராயணா, நம்ம அங்கங்களில் நாராயணனை ஸ்தாபிக்கணும். கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா. இப்போ கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதரா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ரிஷிகேஷா, பத்மநாபா தாமோதரான்னு அங்கங்களில் ஸ்தாபிக்கணும். பகவானை நம்ம ஸ்தாபிக்கிற மாதிரி நாராயணன் நம்ம அந்த கண்ணு இல்லை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அங்கங்களில் நம்ம பகவான் அப்படியே ஸ்தாபிச்சிட்டோம்னாக்கா நமக்கு அந்த டிவைன் எனர்ஜி, தெய்வீக சக்தி நம்ம உடம்புல இறங்கும். பிரபஞ்சத்தினுடைய தெய்வீக சக்தி, நல்ல சக்திகள் நம்ம உடம்புல இறங்கும். இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு தர்ப்பணங்களாக ஆதிதரம் ஜபசங்கல்பம், சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம், முறைகள்லாம் அப்புறம் பிரசன்னவதனம் தேயாய சர்வவிகுணோபசாந்தி ஓம் புஹூம் பா சுபமம் ஜனாம் தபஹ ஓம் சத்தியம் மமோ வாத்த சமஸ்த துர்தக்ஷத்வாராம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். பிராத சந்தியாவந்தன மகாமந்திர ஜபம் கரிஷே. பிராத சந்தியாவந்தன ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியெல்லாம் முடிச்சுட்டு பிராத சந்தியா வந்தன காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரணவசிய ரிஷி பிரம்மா தேவி காயத்ரி சந்தா பரமாத்மா தேவதா பூராதி சப்த வியாஹ்ரீனாம் அத்திரிபுகர் குத்சவ சிஸ்டர்லாம் நம்ம பார்த்தோம். சொல்லிட்டு காயத்ரி மகாமந்திரத்துக்கு முன்னாடி பரமாத்மா தேவதா அப்படின்னு சொல்லிட்டு பூராதி சப்த வியாஹ்ரீனாம் ஓம்காரத்தை சொல்லிட்டு நம்ம வாயு சொல்லிட்டு காயத்ரி அனுவாகம் பண்ணணும். ஆயாத்விதி அனுவாகஸ்ய வாமதேவ ரிஷி அனுஷ்டுப்சந்தா காயத்ரி தேவதா. ஆயாத்து இதி ஆயாத்விதி. ஆயாத்துனா வாங்கன்னு அர்த்தம். லோட்டில் காரகம் ஆஹ்வானம் பண்ணுறது, வர சொல்கிறது, ஷுட் கம். ஆயாத்து இதி தஸ் பிறகு
ஆயா துதி அனுவாகஸ்ய வாமதேவ ரிஷி. என்னுடைய ஸ்டேட்மெண்ட் டிக்ளரேஷன் அனுவாகங்கள்லாம் ரிஷி வாமதேவ ரிஷி அனுஷ்டுப் சந்தக. ரிஷி சொல்கிறது ஆயா துதி அனுவாகஸ்ய வாமதேவ ரிஷி அனுஷ்டுப் சந்தக. காயத்ரி தான் தேவதா. இது பிறகு ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்விதம் காயத்ரீம் சந்தசாம் மாதாம் இதம் பிரம்ம ஜுஷஸ்வன ஓஜோசி சகோசி பலபசி பிராஜோசி தேவானாம் தாமநாமாசி விஸ்வமசி விஸ்வாயு சர்வமசி சர்வாயு அபிபூரோம் காயத்ரீமாவாஹயாமி சாவித்ரீமாவாஹயாமி சரஸ்வதிமாவாஹயாமி. இது இந்த அர்த்தத்துடைய இந்த ஆயாது வரதா தேவி அடுத்த சொற்பொழிவில் நான் பண்ணுறேன். அது வரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். தயவுசெய்து என்னுடைய சேனலில் நீங்கள் பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாகவே இந்த சந்தியாவந்தன மந்திரங்கள் வந்து கொண்டே இருக்கும். நான் முன்பு கூறியது போல மந்திரத்தை அர்த்தங்களை அந்தந்த முக்கியமான மந்திரங்களில் அர்த்தங்களை நான் கூறிவிட்டு பிறகு நான் அந்த சந்தியா வந்தனத்தையே காலை சந்தியாவந்தனம், மதியம் சந்தியாவந்தனம், சாயம் மாலை சந்தியாவந்தனத்தை அந்த விதிமுறைகள் படி வெறும் மந்திரங்கள் விதிமுறைகள் எப்படி பண்ணணும் அதை பிறகு நான் எடுக்கின்றேன். அது வரைக்கும் பூயாத் தாவத் சுபகமங்கலம். ஹரி ஓம்.